ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாவுலாம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த குலாப் ஜாமுன் நான் வந்துட்டு ரவை வச்சு பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே அதே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா பொடியான அந்த ரவையாக எடுத்துக்குவாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா மிக்சியில் கொஞ்சம் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆகிடும். அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாசனை வந்துடுச்சு. அது ஆறட்டும். இப்போது இன்னொரு நம்ம கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு பால், 1க்கு 3ங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிச்சிட்ருக்கு. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கைவிடாமல் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா சின்ன சின்ன கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இதோட ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பால் பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் அதே அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மைதா மாவு, அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மீதி இருக்கிற இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த நெய்யை அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரத்துலலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாலில் நல்லா அந்த ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா திரண்டு வரணும். இதுதான் ஒரு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பாகு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், நீங்கள் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் வந்துட்டு பாகுப்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம யூஸ்வலாக எப்பயும் செய்கிற குலாப் ஜாமுனுக்கு செய்கிற அதே பதம் தான் இருக்கும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நம்மளோட பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஆனால் குலாப் ஜாமுன் போடும்பொழுது பொரித்து போடும்போது கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு நல்லா அந்த பாகு அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம அந்த ரவை செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையில் நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது சின்ன சின்ன கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம அந்த கோதுமை மாவு மாதிரி சப்பாத்திக்கு பேசுகிற அந்த கோதுமை மாவு அளவுக்கு இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி லைட்டாக கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே செஞ்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கும்பொழுது கொஞ்சம் பெருசாகும். அதை விட நம்ம பாகில் போடும்போது பார்த்திங்கன்னா அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக பெருசாகும். அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாகவே உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இது மாதிரி 2 கையில் வச்சுட்டு அந்த விரிசெல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வேகும் போது பார்த்திங்கன்னா வெடிச்சிடும். நம்ம நார்மல் அந்த குலாப் ஜாமுன் ஷேப் கிடைக்காம போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி விரிசல்லே இல்லாமல் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 கை நடுவில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். நம்ம எல்லா மாவையுமே உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டுருக்கு. சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த குலாப் ஜாமுனை அதில் சேர்த்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே சீக்கிரத்தில் உங்களுக்கு கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் மாவாகவே இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கலரி விடுங்க. அதே மாதிரி போட்ட உடனே கரண்டியை வச்சு பிரட்டி விட்டோம் அப்படின்னா அந்த உருண்டெல்லாம் உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போது நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி லைட்டாக மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விடுங்க.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பாகு ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் இன்னொரு தடவை சுடு பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை அதே சூட்டோடைய நம்ம ஜீரா பாகில் சேர்த்துடலாம். நம்மளுடைய பாகு சப்போஸ் ஆறிடுச்சுன்னா லைட்டாக சுடு பண்ணிக்கோங்க. சுடு பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த உருண்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் நல்லா உங்களுக்கு ஊறிட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு இந்த பாகில். மேலே நல்லா வெந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மாவுலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நம்ம நார்மலாக கடையில் வாங்கி செய்கிற அதே குலாப் ஜாமுன் அந்த டேஸ்ட்லேயும் இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.